ஒரு ரிவீல் ஆனதுக்கப்புறம் எனக்கு அது ஆல்டுகெதர் இதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு ரொம்ப யோசிச்சே இருந்தேன். எனக்கு அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அண்ட் டுவார்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் படத்துல ஒரு மெசேஜ் கொடுக்கறது இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு கிளைமேக்ஸ்லயும் ஒர்க் ஆயிருந்தது. ஓவரால் படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு ஒரு காட்சி பிரதர் சூப்பரா இருந்தது. ரொம்ப 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 தேங்க்ஸ் பிரதர். ரொம்ப ஸ்வீட். அதான் சொல்ற பாருங்க, நிறைய பேருக்கு அது ஒர்க் ஆயிருக்கு. ஸோ எனக்கு அதான் ஹாப்பி பிரதர். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம். நீங்க தொடர்ந்து படங்கள் பாருங்க. அண்ட் மேபி நான் மண்டே ஒரு புது வெர்ஷன் பண்றேன். முடிஞ்சா திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போய் ஃபேமிலி கூட்டு போய் பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸ்வீட் ஆஃப் யூ பிரதர். தேங்க்யூ. ஓகே, அடுத்து மகேஷ் பிரதர், நீங்க என்ன கேட்க விரும்புறீங்க? ஹலோ, ஹாய் விஷ்ணு, நான் மகேஷுங்க. ஹாய். நல்லா இருக்கிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கேண்டிடா அந்த மாதிரி ஸ்பேஸ்ல வந்துட்டு எல்லா ஃபேன்ஸ் கூட பேசுறதே ரொம்ப அப்ரிஷியபிள். ரொம்ப தேங்க்ஸ் பண்ணதுக்கு. இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். இவ்வளவு ஓப்பனா வந்துட்டு எல்லாத்தோட ஃபேன்ஸோட ஃபீட்பேக்கு கேட்டுட்டு இமீடியட்டா பேசுறது, கேண்டிடா இவ்வளவு விஷயத்துக்கு ஆன்சர் பண்றதே ரொம்ப கமெண்டபிளுங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-16 இயர்ஸா படம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய படம் வந்து குவான்டிட்டி மேட்டர்ஸ் இல்ல குவாலிட்டி மேட்டர்ஸ்ன்ற மாதிரி ஒரு ரொம்ப செலக்டிவான படங்களா, நல்ல நல்ல யங் டேலண்ட்ஸை ப்ரமோட் பண்ற மாதிரி படம் எடுக்கிறீங்க. அதே மாதிரி ஜான்ராவும் டிஃப்ரெண்ட் ஜான்ரால படம் பண்றது எல்லாமே ரொம்ப அப்ரிஷியபிள். இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்க. நன்றி பிரதர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த கைண்ட் வேர்ட்ஸ். தேங்க்யூ பிரதர். ஓகேங்க, தேங்க்யூ. ஓகே, கருண் பிரதர் நீங்க என்ன சொல்றீங்க? நான் உங்க படம்லாம் ரொம்ப பார்த்துருக்கேன். எனக்கு வந்து உங்களோட த்ரில்லர் படத்தோட எனக்கு காமெடி பண்ணா ரொம்ப பிடிக்கும்ண்ணா. எனக்கும் ரொம்ப ஃபேவரட் ஜானர். என்னோட ஃபேவரட் ஜானரும் காமெடி தான். ஆனா காமெடி வந்து ரொம்ப கஷ்டம் ப்ரோ. லைட்டா சொதப்பிச்சுன்னா ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிடும். அதனாலதான் பயமா இருக்கு கரெக்டான காமெடி படம் பண்ணணும்னு. ஸோ இப்ப கட்டா குஸ்தி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பயங்கர ஹாப்பினஸ் கொடுக்கும். செம்ம காமெடியா இருக்கும் படம். பார்ட் 2 சொல்றேன். ஸோ நல்ல புது படம் பார்க்கல ஆரியன்னு. ஓகே. ஆனா வந்து எனக்கு 2 வானம் படம் மேல அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அது அந்த கான்செப்ட் நான் கேட்டேன். அது கேட்டது ரொம்ப இரிட்டேட் ஆகுது. உங்களுக்கு எப்படி தெரியும் கான்செப்ட்? அது அதான் நானும் கேட்க வந்தேன். எப்படி உங்களுக்கு தெரியும் கான்செப்ட்? அந்த கான்செப்ட் தெரிஞ்சாலும் சொல்லிடாதீங்க வெளியே தயவு செய்து. அது மட்டும் இல்லைன்னா ஆடியன்ஸோட மொத்த விஷயமும் போயிடும். அதுலயே லவ்வோட சொல்றீங்க. அதான் எனக்கு இன்னும் நியூவா இருக்கு. ஆமா, அதான் புதுசு. அதெல்லாம் அதுல புதுசு. ஐயோ நான் திருப்பி ஹைப் பண்றேன்னு யாராவது சொல்லிட்டு போறாங்க. அதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை நீங்க எவ்வளவு ஹைப் பண்ணாலும் தகும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறேன். கட்டா குஸ்தியிலேயோ பார்ட் 2லயே ஒரு யூனிக்கான விஷயம் இருக்கும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேரக்டரைசேஷன் அப்ளை பண்றேன். அது வந்து ரொம்ப புதுசா இருக்கும். அதுக்கு ப்ரோமோவே நாங்க பண்ணலான்னு இருக்கிறோம். அதுவும் ஒரு சின்ன புது எலிமெண்டோட தான் இருக்கும். ஸோ பார்ப்போம் எப்படி நீங்க ரிசீவ் பண்றீங்கன்னு. அதுவும் ஒரு நல்லா என்டர்டெயின் பண்ணும் பிரதர். அதுவும் நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறேன். ஓகே, ஒரு டவுட் மட்டும் கேட்டுக்கலாமான்னு கேட்குறேன். என்னன்னா வந்து இப்போ நம்ம 10 ஆகுது, கண்டினியூ பண்ணலாமா? இன்னொரு 2-3 பேர்த்த பேச வைக்கலாமா? இல்லை உங்களுக்கு ஏதாவது டைம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டுக்கலாமே. ஏன்னா அவங்க கேட்காம நம்ம பாட்டு கண்டினியூ பண்ணிட்டு. என் பிரச்சனை தெரியுமா, நான் இன்வால்வ் ஆயிட்டேன்னா எவ்வளவு டைம் போனாலும் பரவாயில்ல. ஆனா ஒரு 10 to 15 மினிட்ஸ் என் ஃபேமிலி மட்டும் ஒரு படம் பார்த்துட்டு வராங்க இப்போ. இல்ல அதுதான் கேட்கறேன். ஏன்னா அப்படின்னா டக்குன்னு நம்ம இதோட கடைசி ஒருத்தர் பேச வச்சுட்டு முடிச்சிடலாம். நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா பேசலாம். 10-15 ஒரு 6 to 7 மினிட்ஸ் பேசலாம். 10-15 வரைக்கும் போலாம். கேட்கணும். நான் பாட்டு கேட்காம நம்ம பாட்டு கேட்க விட்டு பேசிக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சொல்லுங்க. ஏன்னா 2 விஷயம் மட்டும் நான் இன்னொன்று கேட்டுறேன். என்னன்னா வந்து நீங்க எனக்கு பேசுனது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஏன்னா வந்து பெரும்பாலான நாட்கள் வந்து ஆக்டர்ஸ் யாரா இருந்தாலும் ஒப்பீனியன்ஸ் சில பேர் கேட்பாங்க, சில பேர் வந்து சொல்றதை கேட்டுக்குவாங்க, சில பேர் வந்து கேட்டுட்டு அது கேட்காத மாதிரி இருப்பாங்க. ஆனா நீங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறீங்க, எல்லாத்தையும் திருத்துக்கணும்னு வேற நினைக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. அது மாதிரி எனக்கு வந்து உங்கள்ட்ட நான் ஓப்பனாவே சொல்றேன். இது வந்து ரொம்ப சில ஆக்டர்ஸ் பண்ண மாட்டாங்க, பெரும்பாலான ஆக்டர்ஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க என்ன சொல்றது, நம்ம ரிவ்யூஸ் தானே, இது வந்து ஃபேன்ஸ்ல ட்விட்டர்ல பேசுறவங்க தானே, சோசியல் மீடியால பேசுறவங்க தானே, இதையே நம்ம முழுசா எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி நான் உங்களுக்கு கேட்கறேன், இப்ப ஸ்பேஸ் கலந்துருக்கீங்க, இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதையும் நீங்க ஸ்பேஸ் நம்ம கேட்கற ஒப்பீனியன் உங்களுக்கு ஒரிஜினலாவே எப்படி இருந்துச்சு? சும்மா இவங்க பாட்டு நம்ம பேசணும்னு பேசுறோமா, இல்ல ஆக்சுவலா உங்களுக்கு ஒப்பீனியன் கரெக்டா கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கா எப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்ல இப்போ என்னன்னா, நான் வந்து ஸ்பேசிஸ 3 இயர்ஸ் முன்னாடி ஒரு வாட்டி இதுல வந்தேன், கோவிட் டைம்ல. அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு தான் வரேன். இந்த 3 வருஷத்துல படம் பார்க்குற விதம், ஆடியன்ஸோட டேஸ்ட்டு பயங்கரமா மாறி இருக்கு. அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் ஓடிடிக்கு அப்புறம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு மக்களை வந்து சரியான படம் கொடுத்தா மட்டும்தான்
அவங்க அதை லவ் பண்றாங்க, கொண்டாடுறாங்க. ஹைப்லலாம் நீங்க சொன்னீங்களா நான் ஏன் ரிவ்யூஸ் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு மதிக்கிறேன், ஏன்னா நான் வந்த புதுசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட படங்கள் மக்கள் பட் அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி நீங்க சினிமால வந்து இவ்வளவு எஃபர்ட் போட்டு இத்தனை வருஷமா பண்ணணுங்கிறது வந்து ஐ திங்க் நீங்க அந்த கிரிக்கெட் அந்த ஸ்டேஜுக்கு போனப்பவே நீங்க வந்து ஓரளவுக்கு அச்சீவ் வாட் யூ ட்ரீம்ட் ஆஃப் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து நீங்க புதுசா ஒரு ஃபீல்ட சூஸ் பண்ணி அதுல ஒரு ட்ரீம் இது பண்ணிட்டு வரதா, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் நீங்க விளையாண்டு இருக்கும் போதே இந்த ஐடியா இருந்துச்சா, இல்ல நீங்க அதுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அது உங்களுக்கு தோணுச்சா? எப்படி எப்படி உங்களுக்கு அந்த ஷிஃப்டிங் நடந்துச்சு? நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து நீங்க சொன்னீங்கன்னா நான் ட்ரீம் அச்சீவ் பண்ணனா இல்லையாங்கிறது ஆக்சுவலா கிரிக்கெட்ல பண்ணல. ஏன்னா என்னோட ஆசை என்னன்னா, கிரிக்கெட்டரா இருக்கும்போது அந்த கிரவுண்ட்ல விளையாடும் போது ஒரு 6ஓ ஒரு 4ஓ ஒரு கண்ட்ரிக்கு ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கும்போது ஒரு பாராட்டு கிடைக்கும் பாத்தீங்களா, மக்கள் கிட்ட இருந்து ஒரு கைத்தட்டு கிடைக்கும் பாத்தீங்களா, அந்த கைத்தட்டு அந்த பாராட்டுக்காக தான் நான் ரொம்ப வருஷமா ஏங்கினேன். அது எனக்கு கிடைக்கல கிரிக்கெட்ல. அது என்னன்னு தெரியல. அதுதான் எனக்கு ரொம்ப அன்பும் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற ஒரு விஷயம். அது எனக்கு கிரிக்கெட் நடக்கல. ஏன்னா நான் பெரிய கிரவுடு முன்னெல்லாம் ஆடல. அதுக்கு முன்னாடி என் கரியர் முடிஞ்சு போச்சு. ஆனா அதுதான் என்னோட ஏக்கமே. அதனால தான் நான் சினிமாக்கே வந்தேன். வேற எங்க போனா இது கிடைக்கும்? சினிமா. அப்போ சினிமால ஃபர்ஸ்ட் படம் பெரிய ஹிட் ஆகும்போது எனக்கு அந்த பாராட்டு கிடைச்சது. ஓகே, இதானா சினிமா அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா சினிமா அது கிடையாது. அது ரொம்ப ஒரு பயங்கரமான மாயாஜாலம். அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் இங்க தொடர்ந்து அது கிடைக்கணும் அப்படின்னா நம்ம உழைப்பு ஏறிட்டே தான் இருக்கணும். படம் பை படம், இயர் பை இயர். ஒரு மனுஷனாவும் நான் என்னை திருத்திக்கணும், ஒரு ஆக்டராகவும் நான் பெட்டர் ஆகணும், படங்களாகவும் நான் வந்து ப்ரீவியஸ் படத்தோட ஒரு பெட்டரான படம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பொறுப்பை புரிஞ்சுக்கிட்டேன் நான். அது புரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட நடிப்பை பெட்டர் ஆக்குறதுக்கு எனக்கு அவ்வளோ வருஷம் தேவைப்பட்டுச்சு. இதுதான் என்னோட ஜேர்னி. இன்னைக்கும் நான் திருப்பியும் சொல்றேன், நான் இன்னமும் வளர்ந்து இன்னமும் இன்னும் எல்லாரும் அன்பு கொடுக்குற அளவுக்கு நான் வளரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸ்க்ரீன்ல வரும்போது என்னை பார்த்து எல்லாரும் வா விஷ்ணு வராருன்னு சொல்ற அளவுக்கு நான் வளரணுங்கிறது என்னோட ஆசை. அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். உங்க பதில் கிடைச்சிருச்சா? Yeah, definitely. And I was surprisingly நான் நினைச்ச பதில் மட்டும் இருக்கு. இல்ல ஒரே ஒரு மட்டும் என்னன்னா வந்து நம்ம கமெண்ட்ஸ்ல வந்த கேள்விகள் நிறைய கேள்விகள் நம்ம படிச்சு அவர்கிட்ட சொல்லலாம் நினைச்சோம். ஆனா வந்து டைம் முடிஞ்சு போயிருக்கீங்கனால நான் ஒரே மட்டும், ஏன்னா அவர் லைனப்ல உள்ள எல்லா படங்களையும் பத்தியும் பேசிட்டாரு. பட் இந்த ஹாட்ஸ்பாட் டைரக்டர் கூட விக்னேஷ் கார்த்திக் கூட ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணிருந்தீங்களா, அந்த படம் என்னாச்சுன்னு மட்டும் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அது மட்டும் அப்டேட் இருக்கான்னு கேட்டிருந்தாரு. அவர் ரொம்ப காலமா கேட்டுட்டு இருந்தாரு. நான் வந்து பிரசன்ட் தான் பண்றேன். இப்பதான் படம் ரெடி ஆயிருக்கு. அதுக்கு உண்டான வேலைகள் போயிட்டு இருக்கு. நான் அதில் நடிக்கல, ப்ரெசென்ட் தான் பண்ணுறேன். ஸோ ஒரு ப்ரொடியூசராக நான் வந்து புது டேலண்ட்ஸை வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து வந்த புதுசில் நிறைய பேர் தப்பாக இல்லை, நான் யாரையும் தப்பாக சொல்ல, தயவுசெய்து அப்படி நினச்சிக்காதீங்க. எனக்கு ஒரு புதுசாக வரும்போது யாருமே பெருசாக கை கொடுக்கல. இப்போ நான் கடவுள் புண்ணியத்தில் உங்கள் எல்லாரோட அன்பனாலையும் நான் ஒரு இடத்துல இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் புது டேலண்ட்ஸையும் புது முயற்சிகளையும் நான் வந்து கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் நான் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், பட்டேன். அண்ட் அதை நான் சீக்கிரமாகவே ஸ்க்ரீனுக்கு நாங்கள் கொண்டு வரோம், படம் ரெடி ஆன உடனே.
ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் உங்க நேரம் நெருங்கிருக்கு நினைக்கிறேன். பர்சனல் இருக்கலாம். அதனால எங்க நம்ம ஸ்பேஸ்க்கு ரொம்ப ரொம்ப வந்து நீங்க ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு நெருங்கிய நண்பர்கள்ட்ட பேசுற மாதிரி நீங்க பேசியிருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திரும்ப அடுத்த இந்த செகண்ட் வீக்ல இந்த செகண்ட் வெர்ஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்க வந்து திரும்ப நம்ம ஒப்பீனியன் கேட்டு அடுத்தடுத்த படங்களுக்கு எப்பயாவது வரும்போது சந்தோஷம். வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம நிறைய பேர் பேசணும் இன்னமும் வெயிட் பண்றாங்க. பட் என்னன்னா கண்டிப்பா உங்களுக்கான வேலையும் இருக்கும். அடுத்த வாரம் பேசுவோம். இது என் ப்ராமிஸ். அடுத்த வாரம் பேசிடுவோம். ஓகே, ஓகே, ரொம்ப சந்தோஷம். நன்றி பிரதர். நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரமா பொறுமையா என்ன கேட்டு ஏதாவது நான் வந்து நிறைய பேர்கிட்ட இன்ஸ்பிரேஷன் எதிர்பார்ப்பேன் பிரதர். ஓகே, அந்த மாதிரி யாருக்காவது உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆச்சுன்னா சந்தோஷம். என்னைக்கு இந்த ஸ்பேஸில் வந்த அப்புறமா எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கு. என்னன்னா இன்னமும் நான் பொறுப்பா பண்ணேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், சினிமானா என்ன உங்க எல்லாருக்கும், அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இன்னமும் இன்ஸ்பயர் ஆகி இன்னமும் நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி என் விஷயங்கள் இன்னைக்கு கேட்டுட்டு உங்களுக்கு லைஃப்ல ஏதாவது இன்ஸ்பிரேஷன் கிடைச்சதுன்னா சந்தோஷம். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒருத்தருக்காக தான் இங்க இருக்கிறோம். இது ஒரு ஷார்ட் லைஃப். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அன்பா இருக்கணும். ஒருத்தரை நம்மளால சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி இன்ஸ்பயர் பண்ண முடியும்னா அதோட பெஸ்டான விஷயமே கிடையாது. அண்ட் சினிமா அது எனக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குது. அதை நான் இன்னமும் கரெக்டாக பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ண இந்த ஸ்பேஸஸை என்னோட ப்ராப்ளி ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன் ஆஃப் லேட். Love you na, all the best na. Thank you, love you all. Thank you so much. Take care. Bye. Thank you.